பொங்கலா யாரோ கேட்டாங்க பொங்கல் தான் செய்யணும் இல்லைன்னா அவ்வளோதான் நாங்கள் அதுக்கு தான் பண்ணின்னுக்கிற பயந்துன்னு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சொன்ன நாட்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதான் பத்திரிக்கை. அது வரும் சத்யான்னு இருக்கு. நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற சத்யாவா தான் இருக்கணும். அவன் பிரச்சனை எதுவும் தெரியாது அவளுக்கு. எனக்கு அதை பத்திலாம் என்ன கவலையும் இல்லை. நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இதுமே தருண் எனக்கு தான். சத்யான்னு ஒரு பொண்ணு பழைய மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஆமா சார், மாப்பிள்ளையோடைய அப்பா தான் அவங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு. ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்களா? மௌன ராகம் உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ரெண்டு ரீச் பண்ண போறீங்க. அதுக்கு உண்டான டைம் 45 நிமிஷம். 45 நிமிஷம் ஸ்டார்ட்ஸ் நவ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அப்படி நான் பாருங்க. நான் இழுத்துட்டு ஓடுறேன். இழுத்துக்காயிருங்க. இழுத்துட்டு மாலை மாதிரி வெயில் வராங்க. அந்த இழுத்துலேயே ஓடுறாங்க. எனக்கு நான் பயங்கரம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு படி எடுத்து வச்சா நான் அப்படியே பார்த்து விழுந்துடுறேன். அவங்க வந்து ஒரு என்னது தப்பா தடுக்கி விட்டாங்க. அப்படின்னா என்ன அது இப்படி நான் நடக்கிறது ஆல்ரெடி பெண்மணி மாதிரி தான் இருக்கும். இல்லை அவங்க வச்சு நடக்கும்போது கையெல்லாம் எப்படி வச்சு இப்படிதான் நடந்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஸ்பீடா போனா ஒரு மேல விழுற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் எடுக்க போறதுக்குள்ள 2 தடவை சாரி நாங்க எதுக்குங்க சாரி இதுல நேரத்துக்கு நம்ம வேலை சாப்பிடுறோம். சாரி 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 வச்சுட்டீங்க. அப்புறம் பார்த்தா அவங்க சாரி சாரி அவன் இன்கிரீடியன்ஸ் எடுத்து துணியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அழகாக தூக்கணும். 6 மணி வரைக்கும் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்து வீட்டுக்கு படிச்சு திரும்ப பாருங்க.
சும்மா விடாது மாமா அவனை. சரி நடந்து வரும் அப்படியே பார்க்கும்போது நடந்து வரும்போது என் காலை சேர்த்து மிதிக்கிறாங்க. இது கையில மிதிக்கிறது இப்படி திரும்பாது அப்படி திரும்பாதுன்னு அவளை போட்டு நாசம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பாவாது கல்ட்ரல்ல
வந்துட்டேன். அந்த நாள் பார்த்து ஹாய் லட்சுமி, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. எனிவே நான் உள்ள போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வரவா? சரி, போயிட்டு வா. வா லட்சுமி. ஹேமா, ஒரு நிமிஷம். லட்சுமி இங்கே இருக்கட்டும், அவ வருவா. நீ முன்னாடியே போயிட்டு இருக்க. ஓகே. என்ன அங்கிள்? இப்போ நீ ஒரு ஆட்டோல வந்து இறங்கினல, அது யாரோட ஆட்டோ? அதுவா? அது எங்க குமார் மாமாவோடது. அது எப்பவுமே எங்க வீட்ல தான் நிக்கும். எங்க ஆட்டோ மாதிரியே தான். எங்க அம்மா எப்பவும் அந்த ஆட்டோல தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஓ, சரி 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 சரி. அந்த ஆட்டோக்கு பின்னாடி அம்மா சீக்கிரமான எழுதிருக்குல்ல, அது யார் எழுதுனது? நல்லா இருக்கா அங்கிள்? நான் தான் எழுதுனேன். அதான் நினைச்சேன், இது ஊழல் தான் இருக்கணும். சரி, அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசமா, இல்ல உங்க அம்மா வெளில போனாங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுதா? ரெண்டும் தான் அங்கிள். எனக்கு எங்க அம்மாவை விட்டா யாருமே இல்ல. அப்பாவும் இல்ல. அம்மா பென்வின் அவங்க நிறைய நேரம் வேலைன்னு வெளியே போயிட்டாங்களா, எனக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்கும். அதனாலதான் அதை எழுதி வச்சேன். அத படிச்சதும் அம்மா வேலை முடிச்சதும் உடனே வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. நீ என்ன மாதிரி தான் அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. உங்களுக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்குமா அங்கிள்? ஆமா, அம்மாவை பிடிக்காத மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன? சரி, ரவுடி, நீ நேரா என் கூட வீட்டுக்கு வரணும். அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. நீயும் வந்தனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து கேக்க வச்சு ஒண்ணா கட் பண்ணிடலாம். செம்ம ஜாலியா இருக்கும். ஆமா அங்கிள். என்ன ஹேமாவும் கூப்பிட்டா. எங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஒண்ணுமே சொல்லல. நான் திரும்பவும் வேணா கேட்டு பாக்குறேன். சரி, ஓகே. அவசியம் கேட்டுட்டு நீ அவசியம் வரணும். நீ வரலனா என்னை விட ஹேமா தான் உன் மேல ரொம்ப கோச்சிப்பா, பாத்துக்கோ. சரி அங்கிள், அம்மா கிட்ட கேக்குறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இதே குடும்பத்தனத்தோட 100 வருஷம் நீ ஹாப்பியா இருக்கணும். உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கட்டு போட்டுருக்கீங்க. நானும் கேட்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. சரி அங்கிள், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நான் போட்டுமா? பாய். சொல்ல வேணுமா? பாரதி எங்க இருக்க? இப்பதான் ஹேமாவோட ஸ்கூல்ல இருக்கேன். இங்கதான் இருக்கேன். நான் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டேன் பாரதி. சரி, ஓகே. நீ அங்கே இரு. நான் ஒரு 10 நிமிஷம் தான். சீக்கிரம் வந்து பாரதி. ஓகே. இன்னும் 10 நிமிஷத்துல பாரதி வந்துருவான். வந்த உடனே ஹாய் வெண்பான்னு சொல்லுவான். அவன் மனசுல கல்யாண ஆசை இருக்கான்னு செக் பண்ணணும். அவன் மனசுல கல்யாண ஆசை இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா தள்ளி போடவே கூடாது வேண்டா. இம்மீடியட்டா போய் தாலி கட்ட சொல்லிடணும். நாளைக்கா லாஸ்ட் எவ்வளவு விசித்திரமா இருக்கு. எனக்கு அலர்ஜி. அவரோட ஈவினிங் 5 மணிக்கு எல்லாத்தையும் வச்சு அவங்க கேவலமா பேசிருக்காங்க. டீ குடிப்போம். ஆனா இன்னைக்கு அவளை ஒரு பாத்திரமாட்டமான மனசு கடந்து அடிச்சுக்குது. அவளின் துடிக்குது. வீட்டு வாசல்ல வந்து காத்திருக்கேன். எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி என் பேச்சு லட்சுமியாவது பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிடணும்.
ஒருவேளை வந்துக்கிறது அத்தையா இல்ல பாரதியா? Zirveden selam, durmak yok omi, patlamaya devam. Yok bundan sonra எப்போ வந்தீங்க? இப்போதான்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஒரு பையன் என்கிட்ட கொடுமா? பரவாயில்ல ரெண்டு பையன் வச்சிருக்கேன். ஒன்று என்கிட்ட கொடுமா? இல்ல பரவாயில்ல.